தங்கு சக்கரம் ஏந்தி வெயிலான பெருமாளும் வருகின்றேனே. அந்த பாவி நம்ம இடத்திலே தகாத முறையில் நடந்து கொண்டார். கட்டுக்கோடையை பிடுங்கி கையும் காலையும் கட்டி அந்த மலை மீது இருந்து உருளி தள்ள நேரம் அந்த ஆள் போய் செத்து இருப்பான். போய் பாரு. திருமதி மலையில் வாழும் இந்த பாறைக்கு நாமும் போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா அதே மாதிரி கரையில இருக்குமா. யார் நீங்கள்? மாதி என்னை பார்க்கும் அளவில் உனக்கு தெரியவில்லையா? தெரியலையா? தெரியவில்லையா? தெரியவில்லையா? என் உருவத்தை பார்க்கும் பொழுது தெரியவில்லையா? யாருன்னு தெரியல நீங்க. பாராயணது மூகம் வாழக்கூடிய திருவேங்கடதாசன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பெருமாள் சீனிவாசன் பாலாஜி என்று தெரிவிப்பார்கள். பூஜை செய்வதற்குண்டான பலன் என்று கிடைத்து விட்டது. இதை வந்து விட்டாரு. இவர் யார் தெரிகிறதா? இவர் தாண்டி எந்த
முடியாது. நான் நினைச்சக கடவுள் வந்து விட்டார். நீ போயிட்டு வாடியம்மா. அம்மா ஆமா இப்ப மட்டும் அதெல்லாம் ஏழுமலையான் எம்பெருமானை பூஜை செய்தியான். அவர் வந்துட்டாரு. நானும் அவரை கொஞ்சம் தனியா பேசணும். அம்மாவும் பகவான் அப்படி போட்டோம், நீ நான் இப்படி போலாம். வா போலாம். எதுக்கு இவதாண்டி என்ன நாயகன் அம்மா கூப்பிட்டீங்களாமா? யார் கூப்பிட்டாங்க? நீடா சகிமாரியான்னு கூப்பிட்டீங்க. சையமாருன்னே சொன்னது நாள் வந்துட்டியா? ஆமாம்மா. இல்ல இல்ல பேர் விட்டு கூப்பிட்டா தான் வரணும். சரிம்மா. டீசல் வாங்கி எடுத்து போலாம் வாடின்னு அதுங்காட்டி ஓடியான்ட்டீங்கன்னா ஏன் அவ்வளவு தூரம் போனேன்? நீ வரன்னு நம்பி தானே நான் போனேன். சரி போறேன். வாடி வலிக்காத்தன வாடி. இவரை நான் என்ன செய்ய போகிறேன்? யாரும் மாறியா எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலே இருந்து உங்களையே சதா காலமும் பூஜை செய்து வந்தேன். பூஜை செய்ததுக்குண்டான பலன் இன்று கிடைத்து விட்டது. மாங்கசாமி நம்ம 2 பேரும் திருமணம் எட்ட போயேன்னு சொல்றேன். எட்ட போன்ற நான் எதுக்கு எட்ட போக சொல்றேன்? சொல்றது கொஞ்சம் எட்ட போயேன் எதுக்குன்னு கேக்குறேன். இருமா வந்ததும் வராத்துமா அப்படியே போனா எப்படி? கொஞ்சம் பக்கமா பேசி நான் உன்னை காதல் வைக்கிறேன். மூக்கல வைக்கலையா? அப்படியே கொஞ்சம் நயமா ஒண்ணு ஒண்ணா பேசிட்டா அதுக்கப்புறம் மேட்ரு சொல்லணும். அதெல்லாம் எடுத்ததுமே மேட்ரு போட்டா எப்படிமா பீஸ் போடும்? ஏழுமலையான் எம்பெருமானை பூஜை செய்தியா? எதற்காக? மணந்தால் இவரைத்தான் நடக்க வேண்டும் என்று உங்களை பூஜை செய்தியா? மாங்கசாமி நாம 2 பேரும் திருமணம் செய்துக்கலாம். சாமி பகவானே பேர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? நங்காபூமி. நங்காபூமி என்ன பேரப்பா? நங்காபூமி. ஆமா குமாரமால நேம்கியா? வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, ஆதி முதல் இதுவரையிலும் இரவு பகலும் என்ன அழியிலும் சதாகாலமும் உங்களையே பூஜை செய்தேன். ஆகையால் உங்களுக்கு ஏதாவது வர வேணுமா? ஆண்டவரே இவங்க இருவரையும் காத்து ரட்சிக்கும். ஒரு பேர் சொல்ல மாட்டேன். எனக்கு வரமெல்லாம் தேவையில்லை. நீங்க தான் எனக்கு தேவையே. அதெல்லாம் வாட்டப்படாது. உனக்கு ஏதாவது இரவு மகளும் சதா காலம் என்னையே நினைச்சிருக்கு. ஏதோ உனக்கு எதனா வரம் தேவைப்படுது. ஆகையால் வரம் கேட்ட வரத்தை கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன். நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்றேன். அது வாட்டப்படாது. ஏன் வாட்டப்படாது? எனக்கு வாட்டப்படும். உனக்கு வாட்டப்படாது. நீ உஞ்சாவுக்கு சொல்லிட்டு நான் வந்துடுறாள் என்ன வாட்டப்படாது போ. இல்ல நான் போறதா கிடையாது. வந்து தப்பு நினைக்கிறேன். ஏமா அவரு பகவான் சொல்லி திருப்பதியில உனக்கு கசாபக்காரன் வச்சு கொடுத்துட்டாங்க. ஐயா எப்படின்னா எனக்கு அவரை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டுன்னா உனக்கு நான் காட்டுறையா ஏமா எனக்கு வேலையா வந்துருமா? சரியா என்ன காட்டுறேன்னா கஞ்சி தண்ணி காட்டுறேன்னு சொன்னேன். அதுதான் அது கஞ்சி பார்த்தாவே எனக்கு வேலை வந்துடும். சாப்பிடாதே கிடக்குது. சோறு சாப்பிட்டா ஆளுங்க எப்படி இருப்பாங்க? நீ சோறு எங்க சொல்ற? நீ இல்லம்மா இட்லி தோசை அதே முன்ன கொஞ்சம் லைன் பண்ணியா சொல்லி விடியாயோ. நீ என்ன குறையாக இருக்கிறாயோ, யாரால் என்ன துன்பத்தை அனுபவிக்கின்றாயோ, யாரால் என்ன தொல்லையோ தொல்லையா அண்ணன் தம்பியால என்ன குறையா? ஒரு குறையை தீர்த்து போக வேண்டுமே என்று நான் வந்தேனே தவிர நீ சொல்லும் வார்த்தைக்கு நான் வந்தவன் அல்ல. போக முடியாது. நான் உங்கள் மீது எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன்.
அதனால என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க சுவாமி. நாங்க வேலுமணி தன்னை காட்டிய அணையம் என்று சொல்கிறாயே, அதுக்கேத்தவன் நான் இல்லம்மா. உனக்கு ஏத்தாள் அங்க இருக்கிறான் பாரு, ஒட்டரை குச்சி, அவன் தான் உனக்கு பொருத்தமா இருப்பான். இல்ல இல்ல சாமி, நான் சதாகாலமும் உங்களை தானே பூஜை செய்து வந்தியே. வாட்டப்படா. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு திருமணம் செய்து கொள்ளணும்ன்றேன். வாட்டப்படா. சொல்லு மாமா. மாமா என்ன மாமா பகவானே, ஏதோ நம்பி வந்துச்சு. நீ இந்த வேலை ரொம்ப கட்டிக்காருந்தா, நீ சும்மா பாத்துக்கிறாங்க உட்காந்து கொடுக்குறா. அதுக்கா வந்து பாத்துக்கிறாங்கண்ணா ஒண்ணு. அதுக்கு கொஞ்சமா குழம்பா பண்ண நீ. ஏன்டா இவனுக்கே வேக வந்துருக்குது. அப்பா அந்த அளவுக்கு பண்ணிக்கிறான் நியாயம். ஆகையா வாட்ட வராதுமா. மனந்தால் உங்களை தான் மனப்பேன். ஏண்டா சொல்றாள் இவன் என்ன ஆயணும், நம்ம என்ன ஆயணும்? நம்ம இந்து முஸ்லீம் துடுக்க துடுக்கான ஏனும் துலக்க கூட இல்ல சொல்றது கேளு. என்னத்துக்கு சும்மா உனக்கு அடிக்கணும்னு ஆசை இருந்தா இங்கெல்லாம் அடிக்காத, உள்ள போலாம். உன் இஷ்டத்துக்கு எப்படிலாம் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி அடிச்சுக்கன்ற. அதான் சாமி, உட்காரணுமா நிக்கணுமா படுக்கணுமா அடிக்கிறதுக்கு
அடிக்கிறதுக்கு உக்காரணுமா நிக்கணுமா ஒரு அடி அடிச்சா வீட்டு போறேன்ல அப்ப வீட்டு விட்டாங்க விடுவாங்களே அடிக்கிறதுக்கு அப்ப படுத்தவங்களும் அடிக்கிறாங்களே இல்ல நீ எந்த நிலையிலே நல்ல கடிக்கான மாதிரி ஏன் சாமி ஆமா நீ சொல்ற வசனம் அது மாதிரி மாமா சாமி எதுனா சொல்லி கொஞ்சம் லைன் பண்ணுங்க விரமா என்ன தேய்ச்சா நான் என்ன பண்றது முடியல சொல்லி எடுத்து நெருக்கு சாமி நம்பி வந்துச்சு சாமி ஏத்து சாமி இதெல்லாம் வம்புடா வராதே வம்பு வந்ததுன்னா சாமி நான் சொல்றது தெரியுமா முதல்ல இந்த மாதிரி விவகாரத்துல வம்பு தான் வரும் குத்தி போடுறோம் கொலை பண்ணி போடுறோம் போயிடணும் தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு குழந்தை போந்துச்சுன்னா தெரியுமா அவன் மேல கொஞ்சம் ஆசை என்னமோ வெறுப்பு என்னமோ எவ்வளோ 3 பேர் இருக்கிறாங்களாடா 4 வச்சுக்க சாமி நாசமா போடாண்டியா என்னன்னா ஆளாளுக்கு ஒரு மூளை விடு ஏய் ஸ்ரீதேவி பூதேவி என்னது சாமி வாரத்துல 2 நாள் அப்படி கணக்கு போட்டுக்கோ மூதேவி என்னது ஸ்ரீதேவி லட்சுமி பூதேவினா பூமாதேவி மூதேவி இந்த தூங்குதுங்களா அதுங்களாம் ஏன் சாமி இங்க மட்டும் மூதேவியே வரல என்ன சமாச்சாரம் மட்டும் இல்லையா ஏதோ மன குறைக்கிற அப்படின்னு பாவம் ஆகையா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சுமா ஐயோ திருமணம் நடந்துச்சா ஆமா சரி பரவாயில்ல திருமணம் நடந்தா எத்தனை சம்சாரம் இருக்கிறாங்க 3 என்ன 4 வச்சுக்கீங்க நான் இதுக்கப்புறம் போனா இந்த உலக மக்கள் ஒரு பாகம் வச்சுப்பாங்களா என்ன நீ 4வது இன்னும் 4வது இன்னும் 4 லேட்டி காட்டினா கூட கோபுரத்துக்கு மேல கோபுரம் கட்டம் கூட கட்ட மாட்டாங்க ஆகையா என் மனைவி இருக்கிறா லட்சுமி ஸ்ரீதேவி பூதேவி பூமாதேவி இருக்கிறா பூதேவி இருக்கிறா அப்புறம் மூதேவின்னு ஒண்ணு இருக்குது இருக்கட்டும் 4வது வச்சுக்க சாமி ஏன்னா ஸ்ரீதேவி மூதேவி கூட கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சந்தேகம் வரும் அது சந்தேகம் வரும்போது ஸ்ரீதேவி வேண்டாம் அதிகமா இருப்பேன் மூதேவி வேண்டாம் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் நம்ம தூங்கும் போது மட்டும்தான் இருப்பேன் இவளுக்கு கோபம் வந்துடுது யாருக்கு மூதேவி வந்த உடனே என்னை காட்டில நீ ரொம்ப அழகு இல்லையான்னு ஸ்ரீதேவி மூதேவி கேட்கறான் ஸ்ரீதேவி மூதேவி கேட்கறான் என்னை விட நீ அழகா நீ அழகா இருந்தா ஏன் எப்போது என் பக்கத்துலயே இருக்கிறாரு எங்க வீட்டுக்காரு அதான் ஏதோ நீ பண்ணி வச்சுக்கிற நான் தான் அழகு 2 பேருக்கு போட்டி வந்தது போட்டி வரும்போது நாரதம் வந்தான் நாரதம் வந்து மாட்டு நம்பர் அவங்களாண்ட ஆண்களுக்கு பஞ்சாயத்து பண்ணிடலாம் ஆமா ஆடவருக்கு பஞ்சாயத்து நடக்கும் பஞ்சாயத்து செய்வாங்க ஆமா பெண்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி முன்னுக்கு வர முடியாது நம்ம ஆமா நான் அழகான்னு கேக்குறா ஸ்ரீதேவி மூதேவி நாரதா பாட்டி அவ அழகா நான் அழகா நீ தான் அழகன்றான் இங்க வந்து அவ அழகா அப்ப நானு நீ தான் அழகன்றான் இங்க வந்து ஸ்ரீதேவி அப்புறம் இவனுக்கு ஒரு யோசனை வந்தது என்னது ஒரு யோசனை வரும்போது நான் சொல்றேன் பாட்டி 2 பாட்டிங்க நான் சொல்றேன் 2 பேரும் கேளுங்க என் பேசுன்னு கேட்கறான் சொல்றான் சொல்லும் போது ஸ்ரீதேவி நீங்க 2 பேரும் போய் வாங்க போய் இப்படி போய் அப்படி வாங்க இப்படி போங்க அப்படி வாங்க இப்படி போங்க அப்படி வாங்கணும் போது ஸ்ரீதேவி இப்படி போய் அப்படி வரா அதே மாதிரி மூதேவி அப்படி போய் இப்படி வரா போய் வராங்க மூதேவி இப்படி போறா இப்படி வரா இப்படி போறா இப்படி வரா ஸ்ரீதேவி இப்படி போறா இப்படி வரா இதுல யாரா அழகுன்னா பாட்டி 2 பேருமே அழகு ஆனா 2 பேருக்கு அழகுல ஒரு வித்தியாசம் இருக்குது ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரும்போது அழகா இருக்குது மூதேவி வீட்டை விட்டு வெளியே போதால் அழகா இருக்குது ஓட்டு விட்டு வெளியே போனாதான் அழகு வீட்டை விட்டு வெளியே அது உள்ள வந்தாதான் அழகு பின்னால் அழகாகுது இது முன்ன அழகாகுது 2 பேருமே அழகுல கொஞ்சம் இல்லை எவ்வளவு சாமர்த்தியமா சமாளிச்சாம்பார் ஏன் நானும் அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க அதான் மாதிரி அது போதாதுன்னு இது வேற பூதேவி பூமாதேவி அங்கே குழந்தை ஒன்று போகிறதுக்கு நரகாசு ஒரு அவனுக்கு கொண்டு விட்டோன்னு வச்சுக்க அது வேற விஷயம் 1 2 ஓதுறதுக்கு 3 1 2 ஓதுறதுக்கு 3 4வது இவ்வளோ கட்டிக்கின்னு எவன் கஷ்டப்பட்டுங்க சாமி நீ கஷ்டப்பட வேணாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ எதுக்கு நீ ஏன் கஷ்டப்படுறேன்ற நான் இருக்கிற வரைக்கும் ஒரே முடிவு அப்படியா ஆமா ஆமா சாபிஸ் போட்டா உனக்கு காப்பாத்திடும் சாஜ் பீஸா அது என்னவோ நமக்கு தெரியல பார்க்கலாம் முடியாது என்ன திருமணம் முடியாது உண்மையா ஆமா நிச்சயமா ஆமா மனதால் உங்களைத்தான் மணப்பேன் இல்லை என்றால் என்னுடைய உயிரையே விட்டுருவாங்க அப்படியே விட்டா கூட விட்டுருமா என்னாலும் முடியாது என்னை விட்டுரு உண்மையா ஆமா நிச்சயமா சொல்றீங்களா ஆமா உண்மைதான்
பழமட்டைக்கு வீடா வெடிக்கலாம். நாட்களிலே இருந்து உங்களை சதாகாலம் பூஜை செய்து வந்தேன். காட்சி கொடுக்காது நீங்கள் இன்று காட்சி கொடுக்க வந்து விட்டீர்கள். மணந்தால் என்னைத்தான் மணக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்கள் திரு பாதாரம் இந்த சாட்சியாக என் உயிரை விட்டு விடுவேன். விட்டா கூட பரவாயில்லை, உண்மையாக விட்டா கூட பரவாயில்லை. என்ன உன்னை திருமணம் செய்ய முடியாது. என்ன வாருங்கள், உங்கள் பாதாரம் இந்த சாட்சியாக என் உயிரை விட்டு விடுகிறேன். வந்ததே தவறா போச்சு. என்னை இது போடுறான்னா இங்கே சாட்சியா நான் இங்கே செத்துடுன்றானா, என் உயிரை மாற்றி விடுவேன் என்று வந்துட்டா போய் எப்படாடி. அப்புறம் பழி வந்துட்டு போகுதுடா, பழி காலாயிடு போறா. என்ன சொன்ன? 108 ஆம்லெட் பெருமதேசம் பெருமாள் போல போலீஸ். பெருமாள் கொலையா? பெருமாள் யாருன்னா கொலை பண்ணிட்டாரா? நீதான் கொலை பண்ண. நானா? நான் எங்கடா அந்த பாதகத்தை பெருமாள் கொலை நாங்க என்ன சொல்லி உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லு. உயிர் வந்து என்ன பார்க்கலாம், இல்லைன்னா கொலை போலீஸ். மறுபடியும் வம்பு வந்துச்சுன்னா ஆபத்துக்கு பாக்கணும்னு சொல்லிடுறேன். உன்னை நம்பர் தான் பயமாக்குது. இல்ல ஏத்துக்கிறேன்னு ஒரே வார்த்தை சொல்லு, மீதி நான் பாத்துக்கிறேன். நாங்க உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நாங்க உன்னை ஏத்துக்கிறேன்மா, ஏத்துக்கிறேன். என்ன சத்தியம் கேக்குதுடா? ஐயோ ஐயோ பொம்பளா ஒரு மழுங்குதாடா. பராதி சாமி முதல்ல அப்படிதான். சரி கண்டிப்பா அப்புறம் சமாதானம் ஆயிடும். சத்தியமாக உண்மையாக உறுதியாக நிச்சயமாக உண்மையை திருமணம் செய்து கொள்கிறேன். என் கண்ணை அவசரப்படாது. ஒரு முத்தம் கொடுங்க. அதான் திருமணம் செய்து சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் ஆபத்துக்கு பாவலன்னு சொல்லிட்டேம்மா. பரவாயில்ல, ஒரே ஒரு முத்தம் உள்ள போய் கொடுங்க. எல்லாம் தூங்குறவங்க எழுதி போறாங்களா? அந்த இச்சு இச்சுன்னு எதுக்கு உள்ள போய் கொடுக்கணுன்றது? பகவானே சத்தம் இல்லாத ஒரு கிஸ் கொடுப்பாங்க, சத்தமே வெளியே வராது. அந்த மாதிரி கிஸ் கொடுக்கும். ரொம்ப காலை சுத்தின பாம்பு கடிக்காதுன்னு காலை சுத்திட்டா சாமி நம்பி வந்துடுச்சு, என்ன பண்றது? மோசம் செய்யலாமா? மோசமான பொல்லாது. இப்ப என்ன வேலை இந்த இடத்துல ஒரு வேலை என்ன ஒரே ஒரு முத்தம் தானே. நான் என்ன வேற என்ன என்ன கூட ஆனால் பலகாலம் உங்களை பூஜை செய்து ஆகையால் தான்
உன் மனம் ஒரு நிலையாக இருக்கிறதா என்று உன் மனதை பரிசிக்கவே ஏதோ கேவனா வந்தப்பா. ஆமாமா அந்த கேவனா வந்ததே நான் தான். பூவேடுத்து வைக்கணும். அதையா ரொம்ப தூரம் போகணும். எவ்வளவு தூரம்? நகரி தேசத்திலிருந்து போனோம். அடி மச்சான் மச்சான் நகரி தேசத்திலிருந்து போக வேண்டும் என்றால் ஆமா மலையிலாம் ஏறி போகணும். 7 மலை தாண்டணும். எவ்வளவு தூரம் இருக்கும்? 6 மலை தாண்டி 7வது மலையில் இருக்கிறாள் நான். அப்படியா? அத 7 மலைன்னாங்க. 7 மலை நான் போங்க நம்பி வந்துட்டேன். கண்டிப்பா வந்துறியா? நடந்தே வரங்க. அடி நாச்சே என் கூட என்ன சாமி அங்க ஓடிட்டா? 7 மலை 700 மைலா தான் நான் கூட வரனாலே. எங்க அந்த பெண்ணாளர் காணல. எப்பா நலனால நீ ஏறி பழக்கம். மேலும் இங்கே வந்த அம்மா புதுசு இல்ல பக்கமா தூக்கி எப்படியாவது நீ இருக்கிற தள்ளி முடிய. சரி நீ வரியா இல்ல நான் போயிட்டே இருப்பேன். இல்ல இல்லங்க நான் வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால நடக்க முடியல. என்ன தூக்கிட்டு போயிடுங்கன்ற. தூக்கிட்டு போகணும். வேற நான் தலையிட்டேன்னா என்னால நடக்க முடியாதுங்க. விரும்பி வந்த. ஆமா நீ வரையா நான் போட்டேன். இப்ப நீ தூக்கி மாதிரியா இல்ல உயிரை விட்டா? இது சொல்லி நினைச்சுக்கிறாடா மாசமானாலே அவங்க பாய் மாலை விட்டுடுவாங்க. விட்டுட்டு போனேன் அது வேற உள்ள வேற புளி போட்டு காய்ச்சி என் புள்ள ஒன்று சொத்துட்டேன் தள்ளி முடி. வெளிக்கிட்டு தான் போயிடலான்னு பாக்குறேன். ஆண்டு உடல் இல்லையா பொண்ணு ரொம்ப கொஸ்டாக இருக்கிறாடா. எல்லாம் அதில் தானே மகன் மீது போறான். நீ கூட கொஞ்சம் கஷ்டமாக ஆமாவா? சரிங்க. இந்த மலைகளை துடந்தோ அது ஒரு கோபுரம் ஒண்ணு தெரியுது. அது என்ன கோபுரம் அது? அதுவா? இதுதான் என் தங்கை. தங்கா கோபுரம் இதுதான். கோபுரம். ஆமா அது யாருடைய கோபுரம்? அது என்னுடைய கோபுரம், தங்க கோபுரம். அப்படியா? ஆமா அது சரிங்க. இன்னும் காளி கோபுரமே போல. என்ன காளி கோபுரம் போனோம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை. ஆகையால் வராயா? முடியலங்க. முடியலையா? என்ன இதுக்கே முடியல? ஒன்னும் எவ்வளவு இருக்குது வாழ்க்கையில, அவ்வளவு பார்க்கணுமே. இதுக்குள்ள முடியலன்னா எப்படி அது? வரையா இல்லையா? என்ன தூக்கி போனதாங்க என்னால நடக்க முடியாதுங்க. ஓ என்ன தூக்கி போனமே, நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி தூக்குவேன்? சொல்லுப்பா. ஏண்டாப்பா நீதான் ஆசைப்பட்டு வந்தது தானே வேகமா என்னோட முன்ன போனோம். முடியாது. அது என்ன பண்றது? பழமே இல்லை மலை மேல நடந்து. ஏன் என் பக்கம் பேச மாட்டியா நீ? இந்த பணங்களை துறந்தோ